ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்னமருமகள் சீரியலில் இந்த எபிசோடை பார்க்கலாம். எல்லாரும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க. பூக்குழி இறங்க தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் கோயில் நிர்வாகத்தில் செய்கிறாங்க. இந்த டைமில் சாபத்திரியும் தாமரையும் ராஜாங்கத்தோட சித்தப்பா கூட வராங்க. வரும்போது சேதுவும் தாமரையும் பூக்குழி இறங்கியதும் தாலி கட்டுறதுக்காக தாலி எடுத்துட்டு ரொம்ப கெத்தாக அதை சொல்லட்டிக்கிட்டே வராங்க. அன்னை இப்போவே சேதுவை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லி, இல்லைன்னா நிலமை விபரீதமாக இருக்குன்னு சாவித்திரி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கம், நான் கடவுளை நம்புகிறேன், அவர் எனக்கு என் பையனுக்கு உதவி செய்வார்னு சொன்னதும் சாவித்திரி கோபமாக அங்கேருந்து போய் ஒரு வேனுக்குள்ளே ஏறுறாங்க. மாதர் சங்க ஆளுங்களும் வக்கீல் எல்லாரும் அந்த வேனில் இருக்காங்க. பூக்குழி இறங்கி முடிச்சதும் என் பொண்ணுக்கு சேது தாலி கட்டினா சரி, இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் என் பொண்ணுக்கு உதவி செய்யணும்ன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சிறப்பாக செஞ்சிருவோன்ட்டு மகளிர் சங்கத்தினர் சொல்கிறாங்க. சரின்ட்டு வேனை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என்னால் எல்லாம் பூக்குழி இறங்க முடியாதுமான்ட்டு தாமரை அப்பாவே அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டே வராங்க. வெறும் 10 அடி பூக்குழி தான், அதை நீ கடந்து வந்துட்டீன்னா உனக்கு ராஜ வாழ்க்கை இருக்குன்ட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. அம்மா, பூக்குழி இறங்குனா கால் சுடுமேன்ட்டு சொல்ல, அம்மா அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாழைத்தண்டில் பசையை ஒட்டி இந்தம்மா எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை மகள்கிட்ட கொடுத்து பூக்குழி இறங்கும் போது பசை தடவுன்னு இந்த வாழை மூட்டையை காலில் ஒட்டிக்க, உனக்கு சுடாதன்ட்டு சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறா. இந்த டைமில் பூக்குழி ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு கூப்பிட்றாங்கன்ட்டு சொல்ல தாமரை வாழை மாட்டையை எடுத்து காலில் ஒட்டிக்கிறா. ஃபஸ்ட்டு சேதுவும் தமிழும் பூக்குழி இறங்குறாங்க. அதை நல்ல விதமாக கடந்து முடிச்சிடுறாங்க. அடுத்ததாக கருப்புட்ட நீ வந்து சாமி ஆடி அவங்ககிட்ட சத்திய வாக்கு கேளுன்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு கருப்பு சாமியை கும்பிட்டு அவருக்கு எந்த அருள் வாக்கும் வரல. அதை அவர் மற்றவங்கிட்ட சொன்னதும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மற்றவங்க எல்லாரும் முழிக்கிறாங்க.